ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த தை மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பொழுது அவர்களுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், அந்த ப்ராடக்டை தனியாக பொசிஷன் செய்து அதனை ஒரு சூப்பர் டூப்பராக ஓரளவுக்கு இல்லாமல் நல்ல ஒரு அந்தஸ்தில் அதனை ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டம். இதுக்கு முன்னாடி இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி உங்களுக்கு பாக்கியத்தில், அப்போ நீங்க எதை பாக்கியம் என்று நினைத்தீர்களோ அதனை நீங்கள் ஒரு பிரீமியம் சர்வீஸாக கொடுப்பீர்கள். இதனால் என்னன்னா அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பீரியடாக குறிப்பாக தொழில் விஷயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒருவேளை கடனாக இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் தொழிலில் வைத்து பல மடங்கு சம்பாதித்து அந்த கடனையும் அடைத்த பிறகு ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த தை மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் முதல்ல பாக்கியஸ்தானத்தில், பிறகு தொழில் ஸ்தானத்தில். இதனுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் எதையெல்லாம் ஒரு பிரஸ்டீஜ், ஒரு பாக்கியம், ஒரு அடையாளம், ஒரு ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஒரு உயர் ரகம், இதெல்லாம் ஒரு பிரீமியம் சர்வீஸ், இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு டிவைன் ப்ராடக்ட், ஒரு டிவைன் கான்செப்ட் அப்படியெல்லாம் நினைத்தார்களோ அதையெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நினைத்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது அவர்களுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், அந்த ப்ராடக்டை தனியாக பொசிஷன் செய்து அதனை ஒரு சூப்பர் டூப்பராக ஓரளவுக்கு இல்லாமல் நல்ல ஒரு அந்தஸ்தில் அதனை ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டம். பிரீமியம் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஜாபாக இருந்ததுன்னா ஒருவேளை அவங்களுடைய அந்த கான்செப்ட், அந்த ஓன் ஃபார்முலா, இல்லை அவங்களுடைய அந்த ஓன் ஐடியாலஜி, இது ஒரு 100ஓட 1 101 இல்லை, இது ஒரு தனி கான்செப்ட், இதற்கு ஒரு தனி அங்கீகாரமும் இதற்கு ஒரு பிரீமியம் கட்டணமும் கொடுத்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸை எங்களால் தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா, நவீன டிஜிட்டல் நோவல் டெக்னாலஜியை குறிகாட்டக்கூடிய புதனும் அந்த ராகுவும் 10ஆம் இடத்தில் சேர்ந்து, குறிப்பாக ராகு சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறது. அப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். இதுக்கு முன்னாடி இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி உங்களுக்கு பாக்கியத்தில், அப்போ நீங்க எதை பாக்கியம் என்று நினைத்தீர்களோ அதனை நீங்கள் ஒரு பிரீமியம் சர்வீஸாக கொடுப்பீர்கள். இதனால் என்னன்னா அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பீரியடாக குறிப்பாக தொழில் விஷயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். பாக்கியத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வீடு கொடுத்த சாட்டன் உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் அமருகிறார். இப்போ அது ஒருவேளை கடனாக இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் தொழிலில் வைத்து பல மடங்கு சம்பாதித்து அந்த கடனையும் அடைத்த
பிறகு ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய காலகட்டம். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது கிரகங்களின் பிரபஞ்சத்தின் கட்டளை. ஏன் அப்படின்னா, இது தெய்வங்களாக வரக்கூடியது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும், இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இளமை மாறாத தோற்றம், இதையெல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்து பிறகு இதனையே தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு உண்டான பார்வை பலம், இந்த கூட்டணிக்கு குரு பலம் அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். கோச்சாரத்தில் இதுக்கு மேலே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் இடத்தில் குரு, அப்போ தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்திலும் இவர்களுக்கு ஒரு விதமான பூரணத்துவம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இவர்கள் நன்றாக சிக்கி இருந்தார்கள். அதனால் அந்த ஒவ்வொரு சிக்கலாக இப்பொழுது தீர்த்து கொண்டிருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலான ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் இதனை அவர்கள் கண்டிப்பாக சமாளிப்பார்கள் என்றளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் உங்களுடைய வீடு வாகனங்களில் செலவுகள் குறையும். கேது சுருக்கக்கூடிய தன்மை தான். இப்போ தேவையில்லாத ஆடம்பரம், இந்த தேவையில்லாத லக்ஸுரி, இந்த ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களுக்கு குறையும். குறிப்பாக உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட், தென்மேற்கு பாகத்தில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் நீங்கள் உடனே அந்த ஒரு விஷயத்தை கிளியர் செய்து விடலாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்தாலும், குறிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ், அதுவும் தந்தையுடன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போவது தான் புத்திசாலித்தனம். சார், 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதே, அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கூடுதல் பலம். சார், எப்பொழுதுமே என் லைஃப் பார்ட்னருக்கு கூடுதல் பலம் தான் சார் அப்படின்னா, இது காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் இருக்கும். அவர் ஏதோ சில விஷயங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு உங்களை தூண்டுவார். ஆனால் அதையெல்லாம் பாக்கியமாகத்தான் வருகிறது. என்ன, அது பாக்கியஸ்தானத்தில் தான் வருகிறது. அப்போ தேவையான நல்ல விஷயங்களை, சாதகமான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு செலவு செய்வது புத்திசாலித்தனம். இதுக்கு வீடு கொடுத்த சாட்டன் லாபத்தில் இருப்பதனால் இறுதியில் இது லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர ரிஷபராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்போ 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இரவு நேரத்தில் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ரிஷபராசி ஆண்களாக இருந்தால் பொதுவாக மனைவியை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்வதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இது காலகட்டங்களில் உங்களுடைய ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ அவர்களால் முடிந்த ஒரு சப்போர்ட்டை, ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு சாதகமாக உங்களை மேலும் மேலும் உயர்த்துவதற்காக அவர்களும் சேர்ந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் நிகரற்ற லாபத்தை தொழில் பாக்கியங்கள் மூலமாகவும், பயணங்கள் மூலமாகவும், உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. திரும்பவும் இங்கு சாட்டான் வருவதற்கு இன்னும் 27 வருடம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு காலம். மேலும் குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய புதன் இங்கு 10ஆம் வீட்டில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகும். ரிஷபராசி மாணவர்களாக இருந்தால் தொழில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் உங்களுடைய இடம், ப்ராப்பர்ட்டி, டெபாசிட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான ஒரு உச்ச பலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மேலும் உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய புதன் இங்கு 10ஆம் இடத்தில் அமர்வதனால்
உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செட்டில் பண்ணணுமோ அதனை இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிம்மதியாக செட்டில் செய்ய முடியும். இதையும் தவிர நிறைய உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம். செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறதுனால இந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட பிபி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, இந்த காரமான உணவை தவிர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இயற்கையான ஆர்கானிக்கான சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையை இது காலகட்டங்களில் பெற முடியும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் சோமவாரத்தில் சிவன் வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.